வணக்கங்க, காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரோட குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சால்வ் பண்ணலைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா 15/4/2026ங்க. சரிங்களா? புதன்கிழமை. சரிங்களா? புதன் கிடைச்சாலும் பொசிஷன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த டாப்பிக்லாம் போக வேண்டாம். ஸோ தினமலரில் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். முதல்ல இடமிருந்து வளம் பார்க்க போகிறோம். முதல் கேள்வியை பார்ப்போம். இடமிருந்து வளம் 1ஆம் நம்பர் கேள்வி. இடமிருந்து வளம். நான் ஒரு தடவை சொன்னால், இது படத்தோட டைலாகு. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. யார் சொன்னால்? ரஜினிகாந்த் சொன்னார். என்ன படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்ஷா படத்தில் 95 1995 வந்த படத்தில் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. ஆட்டோக்காரன், மாணிக்கம், எல்லாமே அந்த படம் தான். 1 மேலேருந்து கீழே. லைப்ரரியை தமிழில் என்னன்னு சொல்லுவோம்? லைப்ரரியை தமிழில் நம்ம நீட்டாக நூலகம்னு சொல்லுவோம். நூல்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் நூலகம். ஓகேங்களா? நூலகம் நூல்களை அகத்தை கொண்டது. ஓகே. 6 இடமிருந்து வளம் என்ன? கேரள ஆன்சருக்கு 6 இடமிருந்து வளம் என்ன? முன்பெல்லாம் டேஷ் போக்குவரத்து என்பது அஞ்சல் அட்டை, இன்லேண்ட் கார்டு, டெலகிராம், ரயில் மூலமாக தான் நடக்கும். முன்பெல்லாம் என்ன போக்குவரத்து? இதுக்கு ஹிண்டோ கிடைக்குதான்னு பார்ப்போம். 2 மேலேருந்து கீழே. முதல்ல இங்கேருந்து பார்ப்போம். 2 இடமிருந்து வளம். டேஷ் லட்டு திங்க ஆசையா. கண்ணா லட்டு திங்க ஆசையா. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்தது, இப்போ படமாகவே எடுத்தாங்க. ஆன்சர் கீழே இருக்குது. கண்ணா லட்டு தின்ன ஆசை. அடுத்த கேள்வியில் உள்ள இதுக்குள்ளே சொல்கிறேன். 2013 இது ஒரு மூவியாகவே வந்துச்சு. கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல 1 லெட்டை காமிப்பாங்க, அடுத்து 2 லெட்டை காமிப்பாங்க. சரிங்க. 2 மேலேருந்து கீழே கேரளா ஆன்ஸுக்கு மண்ணை தோண்ட உதவும். மண்ணை தோண்ட உதவும் அப்படின்னா 1 வம்பட்டி, மண்வெட்டி, இல்லைன்னா கடப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நல்ல கடப்பாதை எழுதி பார்ப்போம். பா ட்ரை. ஓகே. இது கரெக்டாக அப்படிங்கிறதுக்கு 12 இடமிருந்து வளம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அரிசி ஆங்கிலத்தில் ட்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ட்ரைஸ் அப்படின்னா அரிசி. சரிங்க. இங்கே கேரளா ஆன்சி இப்போ அதுக்கு இன்னொரு ஹிண்ட் வந்திருக்கு. முன்பெல்லாம் இந்த போக்குவரத்து அஞ்சல் அட்டை, இன்லேண்டு கார்டு மூலம், டெலகிராம், ரயில் மூலமாக தான் நடக்குமா. அஞ்சல் அட்டைனா போஸ்ட்டு, இன்லேண்டுனாலும் போஸ்ட் கார்டு தான். இன்லேண்டு கார்டு, டெலகிராம், தந்தி, இது எல்லாமே ரயில் மூலமாக தான் நடக்குமா. கேரளா ஆன்ஸுக்கு நல்ல கடிதம் அப்படிங்கிறதுக்கு பதில் கடித போக்குவரத்து. இப்போ நல்ல அடுத்து கடித போக்குவரத்து. சரிங்களா? போஸ்ட் டிரான்ஸ்போர்ட். சரிங்க. 3 இடமிருந்து வளம் என்ன? கண்ணா டேஷ் நிற கண்ணா. உன்னை காணாத கண்ணிலே. கண்ணா கருமை நிற கண்ணா. உன்னை காணாத கண்ணிலே. இது கருமை நிற கண்ணா. இதில் ஆன்சர் சொல்லிட்டேன். கண்ணா கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண்ணிலே. சரிங்களா? இது எப்பொழுதுனா 1963 1963 நானும் ஒரு பெண் அப்படிங்கிற படத்தில் கண்ணதாசன் லிரிக்ஸில் வரிகளில் சுசிலா அம்மா பாடிப்பாங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? பிரபு சாலமன் இயக்கிய பறவை படம். மைனா நெஞ்சு. மைனா தான் படம் பேர். 2 மைனா இல்லை, மைனா தான் படம் பேர். சரிங்களா? 3 மேலேருந்து கீழே. வீரபாண்டிய கட்டபொம்மன் பிரிட்டிஷ் அதுக்கு இதை கொடுக்க மறுத்தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்போவுமே பிரிட்டிஷ்க்கு கப்பம் கிட்ட மாட்டேன்னு சொல்லி தான் தடுத்தாப்புல. கப்பம் வரி. அதுக்கு நிறைய டைலாக் சொன்னோம்னா வீடியோ பார்த்தாது. 5 இடமிருந்து வளம் டேஷ் பாடு சேர்த்தால் உணவு.
பாடுக்கு முன்னால் ஏதாவது வேர்டை சேர்த்தா உணவா. சாப்பாடுன்னு சொன்னால் உணவு. சாப்பாடு. சரிங்க. 8 இடமிருந்து வளம் என்ன? அப்படி என்ன இது வெளியிடக்கூடாத டேஷ் ரகசியமாக? ரகசியமாகவே இருக்கிறதுல வந்து பெருசு வந்து சிதம்பர ரகசியம்தாங்க. சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா, நம்ம சிதம்பரம் கோயிலில் ஒரு வெட்ட வழி இருக்குது. அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆகாய அதான் ரகசியம். சித்துன்னா சிதம்பரத்தை வந்து சித் அம்பரம், சித்து ப்ளஸ் அம்பரம்னு போய்க்கலாம். சித்துன்னா அறிவு, அம்பரம்னா வெட்டவெளி. வெட்டவெளியில் உள்ள அறிவு தான் சிதம்பர ரகசியம். இதை இன்னும் தேடணுன்னா இன்னொன்று நீங்கள் தேடிப்பாங்க. 7 மேலேருந்து கீழே. உணவு தேவை என்ற உணவு. உணவு தேவை என்ற உணவு. உணவு சாப்பாடு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன உணவு தோணும்? பசிக்கும். சரிங்க. 10 மேலேருந்து கீழே. தன் பெயரில் ஜெயம் என்பதை நீக்கி கொண்டு விட்டு மோகன் என்பதை சேர்த்து கொண்ட நடிகர். ரவி மோகன்னு சேர்த்துக்கொண்டார். ஓகேங்களா? அவங்க அப்பா பேரை சேர்த்துக்கிட்டார். ஓகே. 9 மேலேருந்து கீழே. தலை டேஷ் தம்பியான் புண்ணியம். தலை தப்பியது தம்பியான் புண்ணியம். ஏதாவது கஷ்ட காலத்தில் வந்து ஏதாவது டைமில் வந்து நம்ம ஜஸ்ட் மிஸ்டில் தப்பிச்சுருந்தோம்னா உடனே சொல்லுவோம், இறைவன் கருணையால் காப்பாற்றப்பட்டேன், கடவுளை என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கடவுளால் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு. அதை தான் இந்த வேர்டில் சொல்கிறாங்க. தலை தப்பியது தம்பியான் புண்ணியம். தலை தப்பிச்சது கடவுளுடைய புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க. 14 இடமிருந்து வளம் என்ன? கோபிக்கலாமா என்பதில் ஒரு பாலைவனம். கோபிக்கலாமா அப்படிங்கிறதுல கோபிங்கிறது பாலைவனம். கோபி அப்படிங்கிறது என்னது? பாலைவனம். கோபி பாலைவனம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் கிடையாதுங்க, சைனாலேயும் மங்கோலியாவுக்கும் இடையில இருக்குது. இது வேர்ல்டு 5வது பெரிய பாலைவனம் உலகத்தில். 1.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குதுங்க. அவ்வளோ பெரிய பாலம். சரி. 15 மேலேருந்து கீழே. டேஷ் மயிலாட கண்டிருந்த வான்கோழி. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி. காண இது வந்து மூதுரை. யார் எழுதுனாங்கன்னா ஔவையார். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி. அதாவது மயிலை மாதிரியே தானும் ஆடுறதுக்கு என்ன நினச்சிச்சான்? வான்கோழி ஆடுறதுக்கு நினச்சிச்சான். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, புத்திசாலியாக இருக்கணும்னு வேஷம் பண்ணக்கூடாது, புத்திசாலியாகவே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இதையும் அதுக்கு வழியாக தெரிஞ்சுட்டு இல்லை நம்மளோட இதை தெரியாமல் பண்ணக்கூடாது. ஓகே. 17 இடமிருந்து வளம் என்ன? கிரேக்கர். கிரேக்கர் அப்படின்னா என்ன? கிரேக்கர்னா கிரீஸில் உள்ளவங்க. இவங்கள வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா யவனர் அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கியத்தில் சொல்கிறோம். எங்கே சொல்கிறோன்னா இலக்கியத்தில் சொல்கிறோம். சிலப்பதிகாரத்தில் வந்து யவனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. 18 இடமிருந்து வளம் என்ன? கனவில் வந்தது நிஜத்தில் டேஷ் என்றால் பெரும் வியப்பு தோன்றுவது இயல்பு தான். கனவுல வந்தது நிஜத்தில் நடந்துடுச்சுன்னா பெரும் வியப்பு தோன்றுறது இயல்பு தான். நடக்காதுன்னா தான் வியக்க மாட்டாங்க, நடந்துடுச்சுன்னா வியந்துவாங்க. ஸோ நடந்தது, கனவில் வந்தது நிஜத்தில் நடந்தது என்றால் வியப்பு தான். ஓகேங்க. கரெக்டானு செக் பண்ணிவோமா? 18 மேலேருந்து கீழே. ஆபரணம், அணிகலன், நகை. சரிங்க. 16 மேலேருந்து கீழே. யோசனை. யோசனைனா ஐடியாவை வந்து நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க அப்படின்னா எண்ணம், கருத்து. புத்திமதி சொல்கிறதுக்கும் யோசனை, ஐடியா தான் சொல்லுவோம். சிந்தனை. நம்மளுக்கு இங்கே தேவை சிந்தனை. ஓகேங்களா? சரிங்க. 22 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் அடியில் நின்று கொண்டு பால் குடிக்கலாமா? சரியான வார்த்தைங்க.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பனைமரத்தின் அடியில் நின்று பால் குடிக்கலாமா? பனைமரத்துக்கு கீழே நின்று நீங்கள் பால் குடிச்சிங்கன்னா அது கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. பனைமரத்துக்கு கீழே நின்று என்றைக்குமே பால் குடிக்காதீங்க, நீங்கள் கல் குடிக்கிங்கன்னு தான் சொல்லுவாங்க. பனைமரத்தின் அடியிலிருந்து பால் குடிக்கலாமா அப்படிங்கிறது தான் இதனுடைய பேச்சு வழக்கு வார்த்தை. பாலும் கல்லும் வித்தியாசம் அந்த அளவு தெரியாது. கலரில் நேரத்தில். சரிங்களா? சரிங்க. 20 கீழே வந்து மேலேருந்து கீழே பழமொழி. இத்தியகானுக்கு புத்தி மட்டு, ஆத்தியகானுக்கு புத்தி மட்டு. கோவப்படுறவனுக்கு புத்தி யோசிக்கிறதுக்கு தவறான சிந்தனையே போகும். கோவத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. 21 மேலேருந்து கீழே. சல்மான் கான் உள்ளே அவர் வேட்டையாடிய மிருகம். கானுக்குள்ளே அந்த வேட்டையாடிய மிருகம் இருக்கான், மான். அவர் வேட்டையாடின மான் வந்து என்ன மானுன்னா கலைமானுன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய அனிமலில் உள்ளது. அதனால் அவருக்கு ஹெவியாகவே பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இங்கே வந்தோம். 13 இடம் வந்து வளம் என்ன? இரவில் மலரும் பூ. நைட்டில் மலரக்கூடிய பூ அப்படின்னு சொல்லிங்கன்னா பிரம்ம கமலம் சொல்லுவாங்க, மல்லி சொல்லுவாங்க, அந்தி மந்தாய சொல்லுவாங்க, அல்லி சொல்லுவாங்க. நான் இங்கே அல்லின்னு எழுதுவேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். 2வது அடித்து எழுதணுன்னாலும் எழுதிக்கலாம், வழி இல்லை. 3 எழுத்துன்னா அல்லின்னு எழுதியிருக்கேன். திருநெல்வேலியில் மேக்ஸிமம் அல்லி தான் வருது. 13 மேலேருந்து கீழே என்ன? மன்னர்களின் வீடு. மன்னர்களோட வீடை வந்து நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னா அரண்மனை, பேலஸ். சுந்தர்சி எடுத்த படம் மாதிரியே இருக்கும். அரண்மனை. சரிங்க. 11 மேலேருந்து கீழே. குளிர்பானம் என்பதை பேச்சு வழக்கில். குளிர்பானம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் கீழே ஒன்று எழுதியிருக்காங்க, ட்ரிங்க்ஸ் என்போம். ட்ரிங்க்ஸ் என்போம். கூல் ட்ரிங்க்ஸ். குளிர்பானம் அப்படின்னா கூல் ட்ரிங்க்ஸ். இன்றைக்கி கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கா? குளிர்பானத்தை இங்கிலீஷில் என்னன்னு சொன்னால் கூட கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லி வைப்பாங்க. ஓகே. 19 இடம் வந்து வளம். டேஷாய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்றால் நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அவர் என்ன சொல்லியிருக்காரு? மங்கையாய் பிறக்கிறதுக்கு நல்ல மானிடம் நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பெண்ணாக பிறக்கிறது ரொம்ப அதிசயம், அதுக்கு பெரிய தவமே செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னார். எதுக்கானா பெண்ணோட சிறப்பும் பெண்களுடைய பெருமையும் சொல்வதற்காக. ஓகேங்களா? பெண்களோட சிறப்போடு இந்த எடிஷன் இன்னைக்குள்ளே ஆன்சர்ஸ் முடியுது. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. இன்றைக்கி ஐ திங்க் ஆல்மோஸ்ட் சரியாக தான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நன்றிங்க.